நாகை தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் பாத்திமா சுல்தானா வரவேற்றார். தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி ஆகியோர் தலைமை வகித்தனர். கீழ்வேலூர் தொகுதி எம்எல்ஏ நாகை மாலி, நகரமன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குனர் முத்துக்குமார், இணை பதிவாளர் ஆனந்தி ஆகியோர் திட்ட விளக்க உரையாற்றினர். கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்கள் ஆகியவற்றை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் வழங்கினார். அப்போது அவர் பேசிய போது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 57 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நடப்பு ஆண்டில் 30,285 விவசாயிகளுக்கு ரூபாய் 182 கோடி 61 லட்சம் மதிப்பில் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. 17ஆம் தேதி வரை 20,519 விவசாயிகளுக்கு ரூபாய் 129 கோடியே 37 லட்சம் மதிப்பில் கடன் வழங்கப்பட்டுள்ளது. எனவே கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும். கூட்டுறவு சங்க பணியாளர்கள் காலதாமதம் இன்றி வழங்கும் கடன்கள் மூலம் பல்வேறு குடும்பங்கள் முன்னேற்ற பாதையில் செல்கிறது. எனவே அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைய கூட்டுறவு சங்க பணியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்றார். மாணவர் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பால்வள கூட்டுறவு சங்கங்கள், சமூக மேம்பாட்டு கூட்டுறவு சங்கம் ஆகியவைகளின் மூலம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நிதி வசதிகளான பயிர்க்கடன்கள், நகை கடன்கள், கூட்டு பொறுப்பு குழு கடன்கள், சுய உதவி குழு கடன்கள், வீட்டு வசதி கடன்கள் ஆகியவற்றை வழங்கி வருகின்றன. கூட்டுறவு இயக்கத்தின் கொள்கைகளில் மக்களிடையே ஆர்வம் பெருக வேண்டும். சமூகம் முழுவதிலும் இந்த இயக்கம் நன்கு ஊடுருவ இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு. இந்த கூட்டுறவு என்கிற இந்த சொல் மிகவும் பொருள் பொதிந்த சொல். இந்த சொல் கூட்டுறவு இப்பொழுது உறுதிமொழி ஏற்கிற பொழுது கூட இந்த கூட்டுறவுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் உறுதிமொழியாக ஏற்றோம். இந்த கூட்டுறவு அமைப்பு என்பது ஏதோ நமது நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒவ்வொரு வடிவத்தில் இந்த அமைப்பு இருக்கிறது. கூட்டுறவு என்கிற அமைப்பு இந்தியாவிலும் இந்த கூட்டுறவு அமைப்பு அநேகமாக எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் இந்த கூட்டுறவு அமைப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே சிறப்பாக இந்த கூட்டுறவு அமைப்பு செயல்படுவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் இந்த கூட்டுறவு அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த அமைப்பினுடைய நோக்கம் சிறப்பாக கொண்டு செல்லப்படுவது தமிழ்நாட்டில் தான். அநேகமாக நான் அறிந்த வகையில் இந்த கூட்டுறவு அமைப்பு தமிழ்நாட்டில் 1904ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் துவக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். 1904 முதல் கூட்டுறவு சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உருவானதாக நான் படித்திருக்கிறேன். ஒரு கிராமத்தின் பெயரும் எனக்கு இப்பொழுது நினைவில்லை. அங்கேதான் தமிழ்நாட்டில் முதலாக 1904ஆம் ஆண்டு இந்த கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்தினார். ஜவஹர்லால் நேரு பிரதமராக வந்த பிறகு முடிந்த பிறகு வருகை இருக்கிற அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கின் பின்பகுதியில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடும் வகையில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடாத பருவையர் தோடங்கே என பைரவியை கேட்பாலை காண்மீன் என புறநானூற்று ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணிகளை உரையாற்றுவார்.
சிற்றில் நற்றும் பற்றி என் மகன் யாண்டனோ என உள்ள இருக்கான்னு தெரியாது, அவனுமே எங்கேயாவது போர்க்களத்தில் இருப்பான் என்று அலட்சியமாக போர்க்களத்திற்கு செல்வதை சொன்னது புறநானூற்று தாய். அந்த புறநானூற்று தாயின் வரலாற்றை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கவிதையாக நடித்திருப்பார். புறநானூற்று காட்சியை கலைஞர் வடித்த அந்த கவிதையை கூட்டுறவுத்துறையில் பணியாற்றுகிற ஒரு நகர கழகத்தினுடைய செயலாளர் எம்.ஆர். செந்தில்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற வேதாரண்யம் வட்டார ஆத்மா குழுவினுடைய தலைவர், கழகத்தின் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. இது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டு அவர் நினைவை போற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குட்பட்ட இந்த தேதிகளில் நாடு முழுவதும் புதுடெல்லியிலே தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தின் வழிகாட்டுதல்படி அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 72வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவின் ஒரு பகுதியாக இன்று நாகையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். தன்னிலவிற்கான கருவியாக கூட்டுறவு சங்கங்கள் என்பதை கருப்பொருளாக கொண்டுதான் இந்த கூட்டுறவு துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கூட்டுறவு துறையில் பல்வேறுபட்ட அமைப்புகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் 10 கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளும் 13 பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கங்களும் ஒரு கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையும் 2 நகர்ப்புற கூட்டுறவு கடன் சங்கங்களும் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கமும் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி உப்பு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் குத்தகைதாரர் கூட்டுறவு பண்டை சங்கம் என்று பல்வேறு அமைப்புகளாக செயல்பட்டிருந்தாலும் இதை தவிர மீனவர்களுக்கான தனி கூட்டுறவு சங்கங்கள், பால் சொசைட்டி பால் கூட்டுறவு சங்கங்கள், சமூக மேம்பாட்டு கூட்டங்கள் என்று விவசாயிகளின் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கடனையும் வழங்குகின்ற ஒரு சிறப்பு மிகுந்த நிகழ்வுதான் இந்த கூட்டுறவு துறை. பொதுவாக சுககிருத்திகா கதை சொல்லுதல் போட்டியில் முதலிடம் அரசு உயர்நிலைப்பள்ளி மருதூர்த்திற்கு, சுந்தரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அத்திப்புடியூர் 2ஆம் இடம் கதை சொல்லுதல் போட்டி. தொடர்ந்து 3ஆம் இடம் அரசு உயர்நிலைப்பள்ளி திருப்பூண்டி வடக்கு. முதலிடம் பவுனியா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இடுகை, 2ஆம் இடம் ஹரிதர்ஷன். தொடர்ந்து நடுநிலைப்பள்ளி அத்திப்புடியூர், நடுநிலைப்பள்ளி அத்திப்புடியூர் ரசிகா அரசு உயர்நிலைப்பள்ளி சாமந்தான்குப்பம். அவருடைய பெற்றோர் வந்து